The 24th Congress of the CPIM and this massive public gathering that marks its conclusion are being held in the revolutionary land of glorious struggles. 24வது அகில இந்திய மாநாடும் அதை ஒட்டி நடக்கின்ற இந்த மாபெரும் பேரணியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மாநகரில் நடந்திருக்கிறது. Tamil Nadu is the land that encompasses the fighting spirit of the brave martyrs of Keezhvanmani. This is the land that is alive with the memories of Periyar, EVR, Aringar Annadurai, Kalaignar Karunanidhi, P. Ramamurthy, Shankaraiya, Umanath, and so many others. இந்த தமிழ்நாடு என்பது மாபெரும் போராட்டங்களை நடத்திய பெரும் தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கேதான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் அவர்கள், தோழர் பி. ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா போன்ற உமாநாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. This land resonates with the historical memories of the valiant protests that were conducted to ensure the unity of human minds against divisive agendas. இந்த நகரம் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கண்டிருக்கக்கூடிய நகரம். இங்குதான் மிகப்பெரிய போராட்டங்கள் சங்கமித்த நகரமாகவும் இது அமைந்திருக்கிறது. It is in this land that the 24th Congress of the CPIM is being held. We are assembled in Tamil Nadu, the neighboring state of Kerala. Tamilians are the brothers and sisters of Keralites. The state government in Tamil Nadu is led by the DMK, which has a great camaraderie with our LDF government in Kerala. இந்த மாநகரத்தில்தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நகரம் என்பது கேரளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகம் என்பது என்றைக்கும் கேரளத்தோடு இணைந்து செயல்படுகிற சகோதர சகோதரிகளாக பாவிக்கிற ஒரு நாடு. இங்கே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் கூட கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The struggle that we wage together to secure what is rightfully owed to the states and the initiatives we take in that regard, in the spirit of federalism, will certainly become models for the entire country in the days to come. நாம் தற்போது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்காமல் கூட்டாட்சியினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தேசம் முழுமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. This party congress will serve as a major source of inspiration for the secular and democratic advances against the communal and authoritarian tendencies which are gathering strength. Therefore, this party congress will certainly be etched in the annals of our history. இந்த 24வது அகில இந்திய மாநாடு என்பது இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கும் அதற்கு எதிரான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி சக்திகளை எதிர்த்து முறியடிப்பதற்குமான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வகுக்கக்கூடிய மாநாடாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு என்பது வரலாற்றில் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைந்துள்ளது.
This party congress is being held in peculiar international circumstances. On the one hand, under the leadership of Donald Trump, America is trying to expand its stranglehold over countries across the globe through financial arm twisting. On the other hand, well aware of its danger, more and more countries are trying to resist the imperial and financial onslaught through countermeasures. இந்த கட்சி அகில இந்திய மாநாடு நடக்கிற காலம் என்பது சர்வதேச அளவிலே கூட ஒரு வித்தியாசமான காலமாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிற நாடுகளை எல்லாம் மிகப்பெரிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்பது பிற நாடுகளுடைய நிலைமையினை எல்லாம் சுற்றி வளைத்து அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. Amidst this, a big country like China has emerged as a new global power in its own right, challenging America's hegemony. The rise of progressive forces in Latin American countries like Brazil, Chile, Colombia, Mexico, and in European nations ranging from France to Germany is to be seen alongside this development. In our neighboring Sri Lanka, the left has come to power. All this denotes the rising acceptance scientific socialism is gaining around the world, both in terms of ideology and praxis. நம்முடைய அண்டை நாடாகிய சோசியலிச சீனா இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியினை கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய நிர்பந்தங்களை எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளி கொண்டு அது வளர்ச்சியடைகின்ற பொழுது அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்துவதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளை கூட அவர்கள் தங்களுடைய கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த முயற்சியினை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக சிலி, கொலம்பியா, மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகள் கூட இன்றைக்கு அவர்களால் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்படுகிறது, பல்வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. பிரான்ஸ் கூட இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படி செயல்களினால் அதை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்டையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இன்றைக்கு ஒரு இடதுசாரி அரசை கொண்டிருக்கக்கூடிய நிலைமையினை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்பது உலகளவிலே ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று ஆட்சி அமைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரமாண்டமான சூழலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற காலமாக இது அமைந்திருக்கிறது.